ஹைடா ஹனிபன்ஸ் திஸ் இஸ் கோயா தெலுவிலாஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின் அண்ணாக்கு ஒன் ஷாட் பார்த்துடலாம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஒன் நைட் ஸ்டாண்ட். ஸோ வந்துட்டு இப்போ வித்தட் எனி டிலே இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லை. ஓகேடா, இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு லேபர் பெயினால் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கிறா. ஸோ அவளை சுற்றி எல்லாருமே வந்துட்டு நின்றுட்டுருக்குறாங்க. அவளை சுற்றியுமே வந்துட்டு சிஸ்டர்ஸ் எல்லாமே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு பார்த்தா வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு அவளுக்கு லேபர் பெயின் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போது ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு அந்த பர்சன் தான் வந்துட்டு பயம் கொஞ்சம் பொறுத்துக்கோ ஒன்றும் இல்லை இப்போ வெளியில் வந்துடுவோம். இப்போ ஓகே ஒன்றும் இல்லை இப்போ பேபி வெளியில் வந்துடும். கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே ஒரு பர்சன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே வயன் ஸோ வந்துட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கிறா. அவளை சுற்றி டாக்டர் நர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ வந்துட்டு அப்படியே பரபரண்டு அப்படி நின்றுட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஸோ எல்லாமே ரெடியில் இருக்கு. ஜிமின் என்னால் முடியல ஜிமின், சுத்தமாக முடியல ஜிமின், ரொம்ப பெயினாக இருக்குது. ஜிமின் என்னால் முடியல ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. ஃபைனலி நல்லபடியாக வந்துட்டு பேபி பார்ன் ஆகுது. ஸோ இப்படியே தான் அந்த இப்போ தான் அவளுக்கு வந்துட்டு ஸோ வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஸோ கத்திட்டு அப்படியே மயக்கம் போட்டுடுறான். ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு பதறுது. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸோ ஜிமின் பதறான். ஸோ பார்த்தா வந்துட்டு டாக்டர் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, அவங்க கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறாங்க, நீங்கள் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே தான் அங்கே வந்துட்டோம். ஸோ டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போது ஜிமின் தான் வெளியில் வந்துடுறான். அவனுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஃபாக இருக்குது இப்போ தான். பட் அவன் மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ விஷயங்கள். ஸோ இப்படியே தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ வந்துட்டு ஜிமின் ஸோ வந்துட்டு வயனை வந்துட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றி இருந்திருப்பாங்க. இப்போ அங்கே போகிறான். ஸோ அங்கே போய் பார்க்குறான். பேபி அழகாக வந்துட்டு தொட்டியில் போட்டிருக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு வந்துட்டு க்யூட்டாக அப்படியே அமைதியாக வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்படியே தாண்டா இங்கே வந்துட்டு வயன்கிட்ட வந்துட்டு ஜிமின் கேட்குறான். அவன் வயன் என்ன யாருமே உன்கிட்ட இல்லை, எப்படி ஒரு லேபர் பெயினில் யாராவது உன் கூட இருக்கணும். ஆனால் நான் எதிர்ச்சியாக வந்ததுனால, உன்னோட குரல் எனக்கு தெரிஞ்சதுனால நான் உன் கூட இருந்தேன். அதுவும் சங்கடமாக இருந்துச்சு. பட் ஓகே, நான் உன் கூட இருந்தேன். நீ எது சொல்லலைன்னா நிஜமாக நான் இருந்திருக்க மாட்டேன். என் கூட ஜிமின், எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும்னு நீ சொன்னதுனால நான் இருந்தேன். பட் உன் ஹஸ்பண்ட் எங்கே வயன், என்னாச்சு, எதுக்காக நீ மட்டும் அது வந்து ஜிமின் அது வந்துட்டு ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ திடீர்னு அவங்களுக்கு லீவ் கிடைக்கல. என் ஃப்ரெண்டு மியா கூட தான் இருந்தா, அவளும் என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு பெயின் தாங்க முடியல. அதோட என்னை லேபர் வார்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கிறான். இப்படியே வந்துட்டு ஒரு 2 days 3 days அப்படியே வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு வயனை தான் வந்துட்டு இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் தான் கேட்குறான், வயன் நீ எங்கே இருக்க சொல்லு, நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்ருக்குறான். பட்டு வயன் வந்துட்டு அதெல்லாம் வேணாம் ஜிமின், நான் பார்த்துக்கிறேன், அது இங்கே தான் என்னோடய வீடு கிட்டக்க இருக்கு, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜிமின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்லை நீ அங்கே தனியாவா இருக்கிற, பார்த்தா யாருமே கூட இல்லாதது மாதிரி தெரியுது. என்னாச்சு வயன் சொல்லு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து துருவி கேட்குறான். பட் வயன் ஏதோ ஒரு விஷயத்த மழுப்புற மாதிரியே தெரியுது. அவள் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். அது ஜிமினுக்கு வந்து ஏதோ ஒன்று தோணுது. சரி, நம்ம ரொம்ப அதிகமாக கேட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனும் வந்துட்டு இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்றது வந்துட்டு மறுபடியும் அவன் கேட்கல. ஸோ வந்துட்டு இப்படியே தான் அவள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு வீட்டுக்கு போகிறா. கூட யாருமே இல்லை. ஸோ இப்படியே இரு, நான் உன் கூட வரேன்,
நான் அவனை வீட்டில் வரைக்கும் விட்டுட்டாவது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீனும் வந்து பிடிவாதம் பிடிச்சி அவனும் கூட போகிறான். பார்த்தா வந்துட்டு அது ஒரு ரொம்ப சின்ன வீடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சின்ன வீடாக இருக்குது. ஜெமீனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வந்துட்டு ரொம்ப அது அவனால் ஏற்றுக்கவே முடியல. அதை பார்த்துட்டு ஜிமின் கோவமாக ஒயன் பக்கம் திரும்புகிறான். என்ன ஒயன் இது? இந்த வீட்டில் தான் இத்தனை நாள் நீ இருந்துட்டு இருந்தியா? உன் கூட யாருமே இல்லை? எங்கே உன் ஃப்ரெண்டு மியா? அன்னைக்கே வரேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி என்னிட்ட சமாளித்த அவளும் இன்னும் வந்த பாடு இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்க ஒயன்? என்ன எந்த விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜிமின் கேட்குறான். வயன் அப்படியே வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டுருக்கான் சைலண்ட்டாக. ஜிமின் இதுக்கு மேலே அவன் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்றத முடிவு பண்ணிட்டான். அவன் வந்துட்டு இது பாரு வயன், நீ இனிமேட்டு ஏன் கூட என் வீட்டில் வந்து தங்கிக்கோ, புரியுதா? எந்த ஒரு மறுப்பும் சொல்லாத, இல்லாட்டி நான் டென்ஷன் ஆயிடுவேன். இந்த வீடை பாரு, இது எப்படி இருக்குன்னு பாரு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனுக்கு டென்ஷனாக இருக்குது. அதுக்கு மேலே எதையும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் அவன் கூடயே வீட்டுக்கு போயிடுறான். இது எல்லாமே வந்துட்டு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான், கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும், அது வரைக்கும் ஜிமின் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் மனசில் நினச்சிக்கிட்டு அதே விஷயத்த வெளியிலேயே ஜிமின்ட்டையும் சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஜிமின் வீட்டுக்கு கிளம்புறா. ஜிமின் வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. அவளுக்குள்ளே இருக்க போகிறதுக்கே வந்துட்டு சங்கட்டமாக இருக்குது. ஏன் ஜிமின், நான் பார்த்துக்கிறேனே அப்படின்ட்டு அவள் பேச வரான். ஸோ இங்கே ஜிமின் தான், நீ எதையும் சொல்லாதடி. இவ்வளோ நாள் இப்படி இருந்திருக்கிற, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒரு ஹெல்ப் கூட கேட்கல. ஏன் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உனக்கு உதவி பண்ணியிருந்திருக்க மாட்டேனா? சொல்லுவாயன், சொல்லு, நம்மளாம் அப்படி தான் பழகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஜிமினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஜிமின் அப்படியே வந்துட்டு கத்திக்கிட்டே, இதுதான் உன்னோட ரூம், இனி நீ இங்கே தான் இருக்கணும், மற்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நீ அப்புறமேட்டு பேசிக்க, ஓகேவா? முதல்ல உன் உடம்பு சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே ஜிமின் அவளை ரூம்குள்ளே விடுறான். ஸோ அவனுமே வந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ஹாலுக்கு வரான். ஸோ ஹாலுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து காஃபி போடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் காஃபி குடிக்க போகிறான். இப்படியே வந்துட்டு டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஜிமின் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிறான்னு சொல்லிட்டு போயேன்னு சொல்லியிருந்தா. ஆனால் எந்த ஒரு ஃபோன் காலும் வந்த மாதிரி தெரியலை. ஹஸ்பண்டுக்கிட்டே இருந்து யார்கிட்டையும் அந்த மாதிரி பேசின மாதிரியும் தெரியல, காலும் வரல. எப்படி 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 இருக்கிறாங்க? குழந்த பெற்ற அந்த அந்த ஃபேஸு கூடயா பார்க்குறதுக்கு தோணாது அப்படின்ட்டு ஜிமினுக்கு ஒரு யோசனையாக இருக்குது. அவன் அப்பயே கொண்டு போயிட்டு அந்த விஷயத்த வந்துட்டு அவன் கேட்குறான் வயன்கிட்ட. வயன் இப்போயும் சரியாக பதில் சொல்லாதது மாதிரி தான் தெரியுது. எப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட இப்போது 1 இயர் ஆகிடுச்சி. ஸோ வந்துட்டு ஜிமினோட வீட்டில் தான். டேய் ஜிமன், என்ன தாண்டா உன் பிரச்சனை? ஏதாவது ஒன்று சொல்லி தொலையேன் ஜிமன். எனக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா எல்லா பெற்றவங்க மாதிரியும் எனக்கு நார்மலான ஆசை தானடா. ஏன்டா இதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இந்த பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லைம்மா. இப்போது நான் இன்னும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை தயவு செஞ்சு இந்த மேரேஜ்னு சொல்லாதீங்க. இது பாரு வயன், நிச்சயம் இது பாரு ஜிமன், நான் சொல்லிட்டேன். இது பாரு, எனக்கு உன் கல்யாணத்தை பார்க்கணும், சீக்கிரமே பார்க்கணும், புரியுதா? நான் நாளைக்கு ஒரு பொண்ணை போய் பார்க்குறேன். என்னம்மா நீ? அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு நான் ஒரு பொண்ணை போய் பார்க்குறேன். அந்த பொண்ணை பார்க்க நீயும் வரணும், புரியுதா? ஏம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நீ என்னைய? அதெல்லாம் கிடையாது. இத்தனை நாள் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டது போதும், நான் அமைதியாக இருந்தது போதும். நாளைக்கு அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு நீ வர. அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க அந்த பொண்ணோட வீட்டில் உள்ள அந்த பொண்ணோட அம்மா அப்பா எனக்கு தெரிஞ்சவங்க தான். நீ நிச்சயமாக அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு வரணும். ஏதாவது ரீசன் சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்த அப்புறம் அவ்வளோதான். நான் என்ன முடிவு பண்ணணுமோ நான் அதை பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே ஜிமினோட அம்மா வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வேக வேகமாக போயிடுறாங்க. ஜிமின் அடுத்த வார்த்தை பேச விடாமல் ஜிமின் அங்கேருந்து வேக வேகமாக வந்துட்டு வெளியில் போகிறான். அவ்வளோ டென்ஷனாக இருக்குது அவனுக்கு, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அவனுக்கு. அப்படியே தான் ரொம்ப ரொம்ப வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் மண்டபில் ஒரே டென்ஷனாக இருக்கு. அங்கேருந்து இப்போ ஜிமின் வந்துட்டு வயனை வச்சுருக்கிற அந்த வீட்டுக்கு தான் போகிறான். அதாவது வயனை தங்க வச்சுருக்கிற ஸோ அந்த வீட்டுக்கு தான் போகிறான். அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வந்துட்டு அந்த அந்த ஒரு 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 ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்குது அவனுக்கு. ஸோ வந்துட்டு வயனோட வாய்ஸ் தான், ஹே மியா குட்டி, எங்கடி ஓடுற? மியா பாப்பா நில்லுங்க, மியா பாப்பா இந்த ஒரு வாய் வாங்கிக்கோங்க மியா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு
பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து வேக வேகமாக வந்துட்டு சுட்டித்தனமாக அங்கிட்டு இங்கிட்டும் போய்க்கிட்டே இருக்குது. அது ஒரு கேர்ள் பேபி. ஸோ வந்துட்டு அங்கிட்டு போய் அதை இழுக்கிறது, இங்கிட்டு போய் இதை இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த வாய்ஸை கேட்டு தான் ஜிமின் உள்ளே நுழையிறான். உள்ளே நுழையும் போதே அவனுக்கு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங், அந்த ஹாப்பியான ஃபேஸு வயனை பார்த்தோன்னே அந்த அந்த ஹாப்பி, அந்த ஸ்மைல் வருது அவனுக்கு. அப்படியே தான் உள்ளாரக்கு போகிறான். உள்ளாரக்கு போன அடுத்த செகண்ட் வந்துட்டு ஜெமின் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குரலில், அது க்யூட்டான ஒரு குரலில் அது கூப்பிட்டுக்கிட்டு அவன் சைடு தவழ்ந்து வருது. ஸோ அவனும் டக்குன்னு தூக்கி வச்சுக்கிறான். ஸோ வந்துட்டு டா 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 அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது ஜிமினுக்கு அவ்வளோ க்யூட்டாக மனசே நிறைஞ்சு போனது மாதிரி அப்படி இருக்கு. இவ்வளோ நேரம் அவன் மனசில் இருக்கிற அவ்வளோ பெரிய கஷ்டம், ஸோ வந்துட்டு அந்த அந்த குழப்பம், அந்த டென்ஷன், அது எல்லாமே வந்துட்டு அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தோன்னே போயிடுச்சு பறந்து. அப்படி தான். ஸோ இங்கே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஜிமின் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிருப்பையும், ஸோ வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தை அந்த ஜிமினை பார்த்து டாடா டாடி அப்படின்னு சொல்ல வர்றப்பையும், ஸோ வந்துட்டு இங்கே வயனுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. நம்ம இங்கேருந்து ஜிமினுக்கு இதுக்கு மேலே வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு ஜாப் பார்த்துட்டு நம்ம போயிடணும் தனியாக, இது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வயன் நினச்சிக்கிட்டே கிச்சனுக்கு போயிடுறான். ஸோ போயிட்டு வந்துட்டு ஜிமின் வா ஜிமின் சாப்பிட்லாம், நான் இன்றைக்கி ரொம்ப பெரிய இதெல்லாம் சமைக்கலை, இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல மூடாக இருந்துச்சு, ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சு வச்சுருக்கிறேன், வா வந்து உட்காந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே வந்துட்டு சாப்பாடை வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற வயன், நல்லா இருக்கு வயன், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆமாம், இது என்ன டிஷ், இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அது வந்துட்டு வெஜ் பிரியாணி தான் வந்துட்டு அது வந்துட்டு செஞ்சுருந்துருப்பா வயன். ஸோ வந்துட்டு அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது வெஜ் பிரியாணி ஜிமின், இதை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, அதுவும் இல்லாமல் டேஸ்ட் பண்ணது கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, வயன் இல்லை இது வந்து இந்தியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்கிறான். ஓ, அதனால தான் எனக்கு தெரியலையா, என்னவோ வெளிநாட்டில் போய் மேக்கோஸ்லாம் படிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு இது டேஸ்ட்டு மறந்து போயிடுச்சோ என்னவோ தெரியல, இல்லை நான் இதை டேஸ்ட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒவ்வொரு வாயும் எடுத்து வைக்க அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டேஸ்ட்லாம் வந்துட்டு அவன் மறந்து ரசித்து பார்த்துட்ருக்கான். பக்கத்துலேயே வந்து டாடா டா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவனோட ஸ்பூனை வந்துட்டு அவள் பிடிச்சி இழுத்துக்கிறான். அவங்க 2 பேருக்குமே அதை பார்த்து அவள் பண்ணுற இந்த சுட்டித்தனம்லாம் வந்துட்டு சிரிப்பாக வருது. அப்படியே தான் டைம்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. அன்னைக்கு மார்க்கெட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வயன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். ஸோ வந்துட்டு அந்த நேரம் ஜிமினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட வீட்டுக்கு, அதாவது அவன் ஜிமின் எப்போவுமே தனியாக ஒரு ஹவுஸில் இருப்பான். அந்த ஹவுஸில் தான் வந்துட்டு ஜிமினை வயனை தங்க வச்சுருப்பான். ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு ஜிமினோட அம்மா வராங்க. உள்ளே வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அப்படியே பர்ஃபெக்டாக நீட்டாக அப்படி இருக்குது. ஜிமினும் இருக்கிறான். ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே ஃபோன் நோண்டிக்கிட்டு, ஸோ லேப்டாப் பார்த்துக்கிட்டு அப்படி இருந்துக்கிறான். ஸோ வந்துட்டு ஜிமின் ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கான். ஸோ அது அவனோட ஓன் கம்பெனி. ஸோ அவன் ஓனாக வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்கான், ஃபைல்ஸு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அம்மா நீ எப்போம்மா இங்கே வந்த, என்ன திடீர்னு எதுவும் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் கேட்டுட்ருக்குறான். அவங்க அம்மாவும் வந்துட்டு வந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நீ ஏன்டா இந்த வீட்டிலே இருக்க, புரியுது கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்கிறேன், அதனால தான் நீ இருக்கிற இங்கே. எப்படி சரி, ஒரு தடவை 2 தடவையும் ஆகுது, ஒரு வாரத்தில் எப்போயாவது ஒரு தடவை கூட வர மாட்டேங்கிற, ஏண்டா அந்த வீட்டை மறந்துட்டியாம்மா? அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு ஒர்க்கு டென்ஷன்மா, அதான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் இங்கே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே தான் அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம். ஸோ இங்கே வந்துட்டு வயன் இருக்கிறத அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பதட்டம். அப்படியே தான் அம்மா வந்துட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. ஸோ வந்துட்டு உனக்கு ஏதாவது வேணுமாடா, நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறாங்க. எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்துருமா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு வாய்ஸ் கொடுக்குறான். ஸோ இப்படியே தான் இங்கே வந்துட்டு ஜிமின் இப்படியே வந்துட்டு பயத்தில் உட்காந்துருக்கான். வயனும் பாப்பாவும் வந்துருவாங்களோ, அம்மா எதுவும் தப்பாக எடுத்துக்கிடுவாங்களா அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு அவன் அப்படியே வந்துட்டு நினச்சிக்கிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்குறான். கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் வந்துடுது. ஸோ அதாவது வந்துட்டு
அவங்க வீட்டில் இருந்தேன். ஸோ வந்துட்டு கால் வந்துடுதுவா. ஸோ வந்துட்டு நான் இப்போயே ஒழுங்கா கிளம்பி போகணும்டா. ஸோ உங்கள் வீட்டில் என்னமோ பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஜிமினுக்கு இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறான். அப்படியே தான் இங்கே போன வாயன். ஸோ வந்துட்டு காய்கறி எல்லாத்தையும் வீட்டுக்கு தேவையானது, அவளுக்கு தேவையானது, பேபிக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவன் வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டோன்னே வந்துட்டு பேபி டக்குன்னு வந்துட்டு ஜிமின் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிடுது. அவனுமே வந்துட்டு கை காலெலாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அவளை வந்து தூக்கி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த பேபியும் வந்துட்டு அவனோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு கழுத்தில் வந்துட்டு கையை போட்டு அப்படியே ரப் பண்ணிக்குது. அதாவது வந்துட்டு அந்த கழுத்தில் சுற்றி போட்டுக்கிடுவோம்ல கையை, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு பேபி போட்டுட்டு அவன் மேலேயே சாஞ்சிக்குது. அவன் சாஞ்ச நிமிஷம் அப்படியே தூங்கிடுறான். ஜிமினுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மனசெல்லாம் வெயிட்டாக இருந்திருக்கும், குழப்பமாக கன்ஃபியூஷனில் பயந்து போய் அப்படி இருந்துருப்பான். ஸோ இப்போ அவன் மேலே சாஞ்சோன்னா அவனுக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. இது எனக்கு போதும்டா செல்லக்குட்டி அப்படின்றது மாதிரி அவன் மைண்டு யோசிக்குது. அப்படியே தான் ஜிமின் மறுபடியும் கேட்குறான், என்ன வயன் நீ உனக்கு யாரும் ஏன் ஃபோன் பண்ணாமல் இருக்காங்க, என்னதான் ஆச்சுன்னு என்கிட்ட ஏதாவது சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். ஜிமின் நான் இதோ வந்துடுறேன், முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூடி போயிடுறான். ஜிமினுக்கு நல்லா தெரியுது அவள் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறா அப்படின்ட்டு. அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜிமின் ஒயனோட இந்த ரூம் டோரை வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கிறான், ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கிறான். அவள் வந்துட்டு இந்த ஒரு நிமிஷம் ஜிமின், இந்த 2 நிமிஷம் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் உள்ளாருக்கு வந்துட்டு அவள் உட்காந்துட்டு அப்படி அழுதுட்டு இருக்கிறான். எப்படி ஜிமின் உன்கிட்ட சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், தெரியாமல் ட்ரிங்க் பண்ணி என்ன மட்டும் என்கிட்ட கேட்காத ஜிமின், என்ன சொன்னா நீனே அசிங்கமாக நினைப்ப. வேணாம் ஜிமின், வேணாம். நான் உன்கிட்ட எதுவும் சொல்ல தயாராக இல்லை. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு இந்த லைஃப் எங்கிட்டாவது போயிடலான்னு தோணுது. உன்கிட்ட என்ன சொல்லுவேன், நீ கேட்டா என்ன சொல்லுவேன். யாரோ ஒருத்தர் தெரியாம என்கூட இருந்துட்டு நான் சொல்ல முடியுமா? அசிங்கமா இருக்காது என்ன? அதுக்கப்புறம் நீ என்னை எப்படி நினைப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வயன் அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துருக்குறான். அப்படியே வந்துட்டு ஃப்ளோரில் உட்காந்து அப்படியே வந்து அந்த நீஸை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறான். ஜிமினோட காதில் கொஞ்சம் கூட ஒழுவலை, ஏன்னா வாயை மூடிக்கிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கிறான். அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு வெளியில் வரட்டும், நம்ம பேசணும் அவங்கக்கிட்ட, இதை எப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறான். ஸோ வந்துட்டு இந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது இப்போ வந்து பேபி அழுகிற சவுண்டு கேட்குது. ஸோ வந்துட்டு பாப்பா அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயன் வெளியில் வரான். ஸோ வெளியில் வந்தால் பாப்பா வந்துட்டு டக்குன்னு ஜிமினோட ஷோல்டரில் அவன் தூக்கி போட்டு அவன் தூங்க வச்சிட்ருக்கிறான் ஜிமின். ஸோ வந்துட்டு அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுது. வெளியில் வந்த ஒயன் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டுருக்குறான். வா ஒயன், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வந்து உட்காரு. அது ஜிமின், பாப்பா கூட நான் போய் பெட்டில் போடு, நான் போட்டு வரேன், நீ இங்கே உட்காரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது ஜிமின், நான் ஏன் என்கிட்ட இதே கேட்குறேன், நான் தான் சொல்லிட்டேன்ல அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, நான் உட்காருன்னு தான் சொன்னேன் ஏன்னு வந்துட்டு நான் வேறு எதுவுமே கேட்கல. ஜிமின் இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் உட்காடுறான். பேபியை வந்துட்டு அவன் அதாவது வந்துட்டு வயனோட ரூமில் பேபியை வந்துட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கு பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணிவிட்டு ஸோ வரான். ஸோ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு வயனோட எய்த்தாப்லேயே வந்துட்டு உட்காரான் அந்த கவுச்சில். ஸோ உட்காந்துட்டு ஜிமின் வந்துட்டு கேட்குறான், நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற, எனக்கு அது நல்லா தெரியுது. நீ என்ன மறைக்கிறன்னு எனக்கு தெரியாது. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் கேட்குறேன், என்கிட்ட சொல்லு. நம்மளோட அந்த ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சா? என்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? என்னாச்சு வாயன்? உன் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன், இருக்கட்டும். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த கால் வந்த மாதிரியோ நீ பேசுகிற மாதிரியோ அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு யார்ட்டையோ பேசிகிட்டு இருந்தேன், அது பார்த்தா மியா.
நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். உன் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுவாங்க. நீ நீ சந்தோஷமாக தான் இருக்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் உனக்கு அந்த மாதிரி ஃபோன் பண்ணலை. என்கிட்ட என்ன மறைக்கிற வாயன்? என்னாச்சு? நீ ஒரு பையனை லவ் பண்ண தானே? அவனோட பேர் கார்த்திக். என்னாச்சு? அந்த பையன் என்னாச்சு? சொல்லு. மேரேஜ் ஆனிச்சுல உங்கள் 2 பேருக்கும். என்ன ஆச்சு வயன்? ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் கேட்டுட்ருக்கான். ஜிவன் கேட்க வந்துட்டு வயன் அப்படியே வந்துட்டு போஸ்ட் அவுட் ஆகி அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். ஜிவனுக்கு ஒரு நிமிஷத்தில் அப்படியே பதறுது, தூக்கி வாரி போடுது. ஸோ வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு வேகமாக வந்துட்டு வயன்கிட்ட ஓடி வந்து ஸோ வந்துட்டு வயன் என்னடி ஆச்சு? வயன் என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுகுற? என்ன சொல்கிறேன்? என்னால் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்லுவேன்? உனக்கு மேரேஜுக்கு இன்விடேஷன் வச்சதான் தெரியும். அதுக்கப்புறம் நடந்தது உனக்கு தெரியாது. ஏன் சொல்லடி, என்னாச்சு உனக்கு? ஏன் என்ன இப்படி அழுவே ஸ்டாப் பண்ணுவான். ஜிமன் கேட்காது. இது பாரு என் சின்ன பாரு, என் ஃபேஸ் பாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. சொல்லு, என்ன நடந்துச்சுடி? இது யார் பேபி? சொல்லுடி. கல்யாணமே நடக்கலைன்னா என்ன நடந்துச்சு? கல்யாணம் தானே இன்விடேஷன் வச்ச? சொல்லு மயன், என்னதான் நடந்துச்சு சொல்லு. ஓகேடா, இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் போயிடலாம். ஸோ வந்துட்டு அன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்டலில் வயனோட ரூமில் தான் இருக்காங்க. அதாவது வயன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வயனோட ரூமில் தான் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அந்த ரூமில் ஹாப்பியாக வந்துட்டு வயனோட பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. வயனோட பர்த்டே செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஜிகினா பேப்பராக தொங்குது. ஹாப்பி பர்த்டே வயன். ஸோ வந்துட்டு இது உன்னோட மேரேஜுக்கு அடுத்து மேரேஜ் பற்றி பேசி அதுக்கப்புறம் வந்து பர்த்டே. ஸோ இதை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கேக்கு வெட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அதில் ஒருத்தி வயனை பிடிக்காதவ, பட் வயன் அவளை எப்போவுமே ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்ருக்கிறான். ஸோ அவள் என்ன பண்ணிடுறான், வயனோட தனியாக ஸோ அவளுக்கு வச்சுருக்கான் அந்த ட்ரிங்க்கில் வந்துட்டு ஸோ வந்துட்டு அவள் ட்ரக்கை கலந்துடுறான். ஸோ வந்துட்டு அவள் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு தூங்க போயிடுறாங்க எல்லாருமே. செலிப்ரேஷன்லாம் அவ்வளோ நேரம் நடக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு தான் வந்துட்டு அந்த மயக்கம் வந்துட்டு ஸோ வந்துட்டு அவள் ஒரு மாதிரியாக தலையை பிடிச்சிட்டு வயன் படுத்துருந்துருப்பா. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு ஸோ வந்துட்டு அவள் கெட்டவ டோலியா. ஸோ வந்துட்டு அவள் தான் வந்துட்டு 2 பேரை வந்துட்டு கூப்பிட்டு கால் பண்ணி வர சொல்லி அவன் மயங்கிட்டான், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஃபோன் போட்டு 2 பாடி கார்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அவங்கள வர சொல்கிறான். அவங்க வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அங்கேருந்து அதாவது ஹாஸ்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ஸோ வந்துட்டு இங்கே ஒரு ரூம்குள்ளே வந்துட்டு அவளை தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. எதுக்கு என்ன தள்ளுறீங்க? என்னாச்சு? எனக்கு என் தலையெல்லாம் சுற்றுது. யார் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்ல இங்கே வந்துட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரும் தள்ளி விட்டுட்டு அந்த ரூம் டோரை நார்மலாக வந்து சாத்திட்டு போயிடுறானுங்க. அப்படியே தான் இங்கே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. அவள் அப்படியே தடுமாறி வந்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவள் அப்படியே உழுக போகிற மாதிரி போகிறான். ஆனால் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த வாழை வந்துட்டு அதாவது அந்த குரூப்புக்கு பிடிச்சிக்கிட்டு அவள் அப்படியே நின்றுட்டுருக்குறா. என்னாச்சு நம்மளுக்கு? என்னாச்சு? என் தலையெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருக்குது. வயன் என்னாச்சு? எனக்கு எதுக்கு இப்போ நீடியாக இருக்கு? என்னாச்சு? எனக்கு ஏன் தலை வலிக்குது அப்படின்ட்டு அவள் வந்துட்டு தலையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்குறான். பின்னாடியே வந்துட்டு ஒரு பர்சன் ஸோ வந்துட்டு அந்த பர்சன் வர்ற மாதிரி தெரியுது. அந்த பர்சன் யோசிச்சுக்கிட்டே தான் வரான். ஸோ பார்த்தா வந்துட்டு அந்த ரூமே டார்க்காக இருக்குது. அந்த ரூமில் யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியல. அவன் சுவிட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பார்த்தா வந்துட்டு யாரோ ஒரு ஹேண்டிலையோ அந்த வாலில் கையை வைக்கிறான். ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் பார்க்கலாட்டியுமே வந்துட்டு ஸோ வந்துட்டு இந்த பர்சனை வந்துட்டு அதாவது அந்த பர்சனை
ஸோ வந்துட்டு வாயன் இழுக்கிறான். ஸோ இழுத்த வேகத்தில் வந்துட்டு ஃப்ளோரில் 2 பேரும் கீழே போய் விழுகுறாங்க. ஸோ வந்துட்டு அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஸோ வந்துட்டு ஜிமின் ஸோ வந்துட்டு அங்கே வந்திருக்குது வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அந்த பொண்ணு பார்க்குற ஏற்பாடெல்லாம் வந்துட்டு அதாவது ஜிமினோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி வந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு அந்த ரூமில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருப்பான் அவனோட ஃப்ரெண்டு. ஜிமின் அந்த இடத்துக்கு வந்தது, எனக்கு இந்த பொண்ணு வேணாம், இந்த கல்யாணம் வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த ரூம்க்கே வந்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு இதை போய் இந்த ரூமில் இல்லாமல் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை திட்டிட்டு வந்துருந்துருப்பான். பார்த்தா இங்கே வந்துட்டு ரூமே வந்து டார்க்காக இருக்குது. ஸோ வந்துட்டு மேலே உழுவும் அவன் என்ன நினச்சிக்கிறான், ஸோ அந்த பொண்ணு தான் பிள்ளைக்கு இப்படி பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பாருங்கள் எனக்கு இந்த மேரேஜிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவன் நிறையா பேச வரான். பட் வந்துட்டு ஸோ அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே யார் நீங்கள், சாரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஐம் ரியலி சாரி, நான் ஏன் இப்படி படுறது எனக்கு தெரியல, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் அப்படியே பேசுகிறான். அவள் பேச வந்துட்டு வயன் பேச வந்துட்டு ஜிமின் சைலண்ட் ஆகுறான். பிகாஸ் வந்துட்டு ஜிமினுக்கு அந்த வாய்ஸ் ஃபெமிலியராக இருக்குது, அதனால் அவன் சைலண்ட் ஆகுறான். அவளுக்கு வந்துட்டு அந்த ட்ரக்கோட அந்த டோஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவள் ஜிமினை இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ரெண்டு பேருமே யாருன்னே தெரியலை. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின் சைலண்ட் ஆனவன் தான். ஸோ அவன் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஸ்டில் வந்துட்டு அந்த ஃபெமிலியரான வாய்ஸ், ஸோ இது வந்துட்டு அவளாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ வந்துட்டு அதனாலே வந்துட்டு அவன் அமைதியாக இருக்கப்பே சைலண்ட்டாக கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே தான் அங்கே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது, அந்த மேக் அவுட்டும் முடியுது. ஸோ வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ ஃபுல்லாக வந்துட்டு லைட்டாக வெளிச்சமாக இருக்குது. ஜிமின் அங்கே திரும்பி தூங்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு வாயன் கண்ணை முழிச்சு பார்த்தா அவளுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியல. பக்கத்தில் அவளுக்கு கால் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அவள் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறான். வாயன் எங்கடி இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வேறு யாரும் இல்லை, கார்த்திக் தான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு ஏதோ அதாவது வாயனோட ஃப்ரெண்டு ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தப்பாக வந்துட்டு சொல்லியிருந்திருப்பான். இந்த மாதிரி ஒருத்தவங்க ரூமில் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருந்துருப்பான். ஸோ அதனால் அவனும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் நைட்டு ஃபுல்லாக. ஸோ பார்த்தா வந்துட்டு அவள் நோட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாள். அவள் சுத்தமாக வந்துட்டு அவள் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் எழுந்துச்சு ஓடி போயிடுறா வாயன். அது யார் என்ன யாருக்குமே தெரியலை, எதுவுமே தெரியலை. ஸோ இந்த விஷயத்த எல்லாமே வந்துட்டு ஜிமின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு ஜிமின் ஒரு நிமிஷம் வந்துட்டு ஸ்டக்காகி போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான், ஷாக்காகி போய் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்படியே ஜிமின் அப்படியே அந்த ஃப்ளோரில் அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டான். சுத்தமாக அவனால் முடியல, ஒட்டஞ்சு போயிட்டான் அவன். ஸோ அப்படியே இருந்தான். ஸோ அவன் வந்துட்டு அவனுக்கு நடந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு வயன் சொல்கிறதும் இப்போ வந்துட்டு ஜிமின் அதை கேட்டுட்டு அவனுக்குமே வந்துட்டு ரெண்டுமே ஒன்றா மேட்ச் ஆகிறது மாதிரியே இருக்குது. ஸோ இப்படியே தான். ஸோ வந்துட்டு அந்த வயன் பேசிட்டு வெளியில் போயிருந்துருப்பாளையா. ஸோ அவன் வெளியில் வர்றதுக்கும் ஸோ வந்துட்டு கார்த்திக் அந்த ரூம் டோரில் வந்துட்டு அந்த வாசலில் வந்துட்டு கார்த்திக் நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு அதோடு வந்துட்டு அந்த மேரேஜ் நின்று இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு மியா தான் அவள் கூட இருந்துருப்பா. ஸோ மியாவுக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிருந்திருப்பா. நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்டி அப்படின்ட்டு. அப்போ தான் வந்துட்டு வயனுக்கு லேபர் பெயின் வர ஆரம்பிச்சிருந்துருக்கும். ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு லேபர் பெயின் வரும். வந்துட்டு அங்கே வந்துட்டு அவள் ஃபோன் பண்ணியிருந்திருப்பா, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்திருப்பா. ஸோ தடுமாறி முடியாமல் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்திருப்பா. அவங்க தான் இங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்துருப்பாங்க. பார்த்தா இங்கே வந்துட்டு வயன் கத்திக்கிட்டு இருந்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு ஜிமின் ஸோ அவனோட ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கு அதாவது வந்துட்டு ஜேஹோப்பை பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்துருப்பான். ஜேஹோப்புக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அவன் பார்த்துட்டு வரும்போது வந்துட்டு வயன் கத்துற ஒரு வாய்ஸ். ஸோ அந்த வாய்ஸ் கேட்டு வந்துட்டு அவன் அப்படியே ஸ்டாப் ஆகியிருந்துருப்பான். ஸோ வந்துட்டு யாருமே இல்லை. ஸோ அப்போ தான் வந்துட்டு
டாக்டர் கத்திட்டு இருந்திருப்பாங்க. அந்த பேஷண்ட்டோட அட்டெண்டர் யாருமே இல்லை. இப்படி ஒரு பொண்ணு லேபர் பெயின் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது, அந்த பொண்ணு கூட யாருமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? அவங்களோட அட்டெண்டர் யார்? ஃபோன் பண்ணுங்கள், ஏதாவது முடியுமா, முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கூட இருக்கணும், அவங்களுக்கு ஒரு தைரியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் ஜிமின் டக்குன்னு ரூம்குள்ளே நுழைஞ்சிருந்திருப்பான். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஒயின் பெயின் இல்லை, எதுவுமே அவங்களுக்கு காலில் விழுந்துருந்துருக்காது. ஸோ வந்துட்டு அந்த நிமிஷம் வந்துட்டு ஜிமின் தான் வந்து கூட இருந்திருப்பான். ஸோ இப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு அதோட வந்துட்டு அவளை வீட்டும் கூட்டிகிட்டு வந்துருந்துருப்பான். நீ என் கூட இரு ஜிமின், எனக்கு முடியல, சுத்தமாக முடியல, என் கூட இரு ஜிமின், எனக்கு கூட ப்ளீஸ் விட்டு போயிடாத ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் கத்திக்கிட்டு அழுதுகிட்டு அப்படி ஜிம்மியோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான். ஜிமினுக்கு ரொம்பவே வந்துட்டு மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் அவளை அப்படி பார்க்கும்போது. அப்படியே தான். ஸோ வந்துட்டு இப்போது ஜிமின் வந்துட்டு அந்த அப்படி ஃப்ளோரில் உட்காந்து அழுதுட்டுருக்கானா. ஸோ வந்துட்டு இப்போ ஜிமினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஜிமின், வயன், ஸோ வந்துட்டு மியா, இவங்க 3 பேரும் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு ஒன்றா படித்தவங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் ஜிமின் ஒன் சைடாக வந்துட்டு வயனை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ வந்துட்டு அவ்வளோ டெப்த்தாக லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படியே தான் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு வயன்கிட்ட லவ் சொல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது வயன் வந்துட்டு அந்த மாதிரி கார்த்திகை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் முதல்ல வந்துட்டு சொல்லிடுவான். வயன் இந்த மாதிரி சொல்லுவோம், நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னே சுத்தமாக தெரிஞ்சுருந்துருக்காது. ஸோ அவன் அதோட வந்துட்டு அவனோட காதில் வந்துட்டு முடிய வந்துட்டு ஹைட் பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு அவன் அங்கேருந்து வந்துட்டு வந்திருந்திருப்பான். அவனுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்திருக்கும். ஸோ அந்த இன்விடேஷன்ஸை வந்துட்டு வயன் வச்சுருந்துருப்பா இல்லையா, அந்த மேரேஜுக்கு அவன் போயிருந்திருக்க மாட்டான். அவன் வந்துட்டு யூஎஸ்ஏ கிளம்பி போயிருந்திருப்பான். ஸோ நான் சொல்லியிருந்திருப்பேன், அப்போ தான் வந்துட்டு அவன் வெளிநாடு கிளம்பி போயிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு மேற்கொண்டு படிக்கிறதுக்காக அவன் போயிருந்திருப்பான். அந்த மேரேஜ் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவள் சந்தோஷமாக இருப்பா அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு விட்டுருந்துருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவளை முத பார்த்தது வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அவள் கத்திக்கிட்டு இருக்கும்போது தான் அவன் பார்த்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் வந்துட்டு அவளுக்கு மேரேஜ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு அவள் நல்லா இருந்திருப்பா, மேரேஜ் ஆகியிருந்திருக்கும், ஹாப்பியாக இருப்பா அப்படின்ட்டு வந்துட்டு ஜிமின் நினச்சிருந்துருப்பான். பட் இங்கே நடந்ததே வேறு. ஸோ இப்படியே தான் இது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறான். அந்த 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 ரூம் 999 அடி சொல்லு வயன், என்கிட்ட எதுவும் மறைக்காமல் சொல்லு, அந்த ரூம் 999 ஜிமின் என்ன ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வார்த்தையெல்லாம் வந்துட்டு அப்படியே ஸ்டக் ஆகுது. ஜிமின் கண்ணில் தண்ணி ஊற்றுது. அவன் எழுந்திரிச்சி ஹக் பண்ணிக்கிறான் வாயினா. அவளுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. ஸோ வந்துட்டு ஜிமினுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. சுத்தமாக வந்துட்டு உடஞ்சி போய் அப்படி அழுதுட்டுருக்குறான். ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படி அழுக வயன் வந்துட்டு அவன் 999 கேட்டும்போதே வந்துட்டு அவளுக்கு புரிஞ்சுருந்துக்கணும் அவன் ஏன் அழுகுறான் அப்படின்ட்டு அவள் யோசிச்சுட்டு இருந்தவளுக்கு. அப்போ தான் வந்துட்டு அந்த மைண்டில் வருது, அப்போது அது ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்போ தான் புரியுது. ஜிமின் நீ 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 அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டி அது நான் தான் சின்ன வரைக்கும் அவளை தேடி பேய் மாதிரி அலைஞ்சிட்ருக்கேன். படாத பால் இல்லை. எங்கள் அம்மாட்டையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாமல், அவளை கண்டுபிடிக்க முடியாமல், அவள் எங்கே இருக்கா யார் என்னன்றது தெரியாமல் சுத்தமாக முழிச்சிக்கிட்டு இருந்தேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு இது பண்ணியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அதாவது வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த பொண்ணு யாரும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், ஒருவேளை அவளாக இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ ஒரு மனசு சொல்லுது அவளாக இருக்கும், அவளோட வாய்ஸ் தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு ஒரு மனசு சொல்லுது. ஸோ இன்னொரு மனசு அவளுக்கு மேரேஜே ஆகிடுச்சு, அவளே இன்விடேஷன் வச்சால அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனசு சொல்லுது. எப்படின்னா 2 மனசும் மாற்றி ஸோ ஜிமினுக்குள்ளே வந்துட்டு அப்படியே போராட்டமே நடந்துருந்துருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் ஜிமின் சைலண்ட்டாக ஆகியிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா. ஸோ அது வயனோட வாய்ஸ் தான் அப்படின்றது வந்துட்டு அவனுக்கு அப்போ தெரிஞ்சிருந்துருக்கும். பட் வந்துட்டு அவள் எப்படி இங்கே அப்படின்றது மாதிரியெல்லாம் வந்துட்டு அவனுக்கு நிறையா தாட்ஸ், அவனுக்கு சுத்தமாக முடியலை. பட் அது யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அது யாருன்னு இன்ன வரைக்கும் ஸ்டில் கண்டுபிடிச்சிருந்துருக்கவே முடியாது. எப்படி கண்டுபிடிக்க முடியும், அந்த பொண்ணையே பக்கத்தில் வச்சுட்டு இருக்கே, இல்லை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ எங்கே பார்த்தா வந்துட்டு இந்த ஜிமின் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு
அவளை வந்துட்டு இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி அழுகுறான் 2 பேரும் அப்படி அழுகுறாங்க ஹக் பண்ணிக்கிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு உள்ளார இருக்க பேபி அழுகுற சவுண்டு கேட்குது. ஸோ ஜிமின் வேகமாக அது ஏன் குழந்தை அப்படின்ற ஒரு தாட்டில் ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி அந்த குழந்தையோட ஃபேஸில் வந்துட்டு ஒரு இடம் விடாமல் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஜிமினுக்கு உடம்பெல்லாம் அப்படியே வந்துட்டு ஜில்லுன்னு இருக்குது. அவனால் அதை நம்பவே முடியல சுத்தமாக. இது வந்துட்டு அவனோட ஃபேமிலி இத்தனை நாள் வந்துட்டு அவனுக்கே தெரியாமல் அவங்க கூட வாழ்ந்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. 2 பேருமே நம்ப முடியலை. ஸோ வந்துட்டு ஜிமின் தான் வயனுக்கிட்ட பேபியை தூக்கிட்டு வந்துட்டு இது நம்ம பேபிடி, இது நம்ம பேபி, இது இது ஏன் குழந்தையா, ஏன் குழந்தை பிறக்கும்போது நான் கூட இருந்திருக்கேன் பரவாயில். இந்த சந்தோஷத்தை நான் யார்கிட்ட சொன்னேன்? இது 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 ஏன் குழந்தை இது ஏன் குழந்தைக்கிறத நான் இத்தனை நாள் விளையாண்டுருக்கேன். என் குழந்தை தான் நான் தூக்கியிருக்கேன். நான் வயன் என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜிமன் அப்படியே வந்துட்டு அந்த குழந்தையோடு வந்துட்டு வயனை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். அப்படி அழுகிறான். அவனால் அந்த இதை வந்துட்டு முடியவே முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் அப்படியே அழுதுட்டு இருக்கிறான். அப்படியே டைம்ஸ்லாம் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு பால் ஊற்றிக்கிட்டு இருக்கிறா கிச்சனில் வயன். ஸோ வந்துட்டு அவளுக்குமே வந்துட்டு ஒரு மனசுலாம் ஃபுல்ஃபில்லாக ஆன மாதிரி அப்படி இருக்குது. இவ்வளோ நாள் வந்துட்டு அந்த கஷ்டத்தை வந்துட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டு அவள் உடஞ்சி போய் அழுதுகிட்டு அப்படி இருந்திருப்பான். ஸோ இப்போ ஜிமின் தான் அது அந்த என்னால் முடியல அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு அவளுமே வந்துட்டு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே பால் கலக்கிக்கிட்டு இருக்கிறா பேபிக்கு. ஸோ வந்துட்டு அவள் கண்ணில் எதுவும் தண்ணி ஊற்றுது. பின்னாடியே வந்துட்டு பேக் ஹக் பண்ண ஜிமின் அவளை திருப்பி அவளை ரொட்டேட் பண்ணி அவளோட கண்ணில் இருந்து வடிகிற தண்ணியை வந்துட்டு அப்படியே வைப் பண்ணி விட்றான். இதுக்கப்புறம் ஏன் வயல் அழுகுற, இதுக்கப்புறம் நீ ஏன் கூட தான் இருக்கணும். எங்கேயாவது இனிமேல் போகிறேன்னு சொன்னேன் அவ்வளோதான், அவனை தூக்கிப்பட்டே மிதிச்சிடும். பார்த்துக்கும். அன்றைக்கி நான் லவ் சொல்ல வந்து போய் நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி எங்கேயாவது நான் போகிறேன்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி வாயை மூடுறான். இது என்ன சொன்ன ஜிமன், நீ என்ன சொன்ன? நீ லவ் பண்ணியா? என்ன லவ் பண்ணியா? புரியல அப்படின்ட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு கேட்குறான். ஸோ வந்துட்டு ஜிமின் சொல்கிறான், ஆமாம் வயன், அன்றைக்கி காலேஜோட என் டேயில் நான் உங்ககிட்ட வந்தது எதுக்குன்னா என் லவ்வை சொல்கிறது தாண்டி. அன்றைக்கி எல்லோரும் பிரிஞ்சு போயிடுவோம். ஆனால் உன்னை விட்டு பிரிய எனக்கு விருப்பமே இல்லை. அன்றைக்கி தான் நீ சொன்ன நான் கார்த்திகை லவ் பண்ணுறேன்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பேசுகிறது? சுத்தமாக எனக்கு வார்த்தையே வரல. நான் வந்து கிளம்பி போயிட்டேன். நீ இதனால் வரைக்கும் நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உனக்கு மேரேஜ் ஆகிருக்கும், குழந்தையெல்லாம் பிறந்திருக்கும், நிறையா தாட் எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கலாட்டியும் ஜிமினா வந்துட்டு எதிர்த்து அப்படியே வந்துட்டு வயன் லிப் லாக் பண்ணுறா. அவள் கண்ணு வந்து தாரையாக தண்ணி ஊற்றுது. ஸோ வந்துட்டு அப்படியே தான். ஸோ வந்துட்டு ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு ஜிமின் சின்ன அங்கே தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வந்துட்டு அவள் பாயிண்ட் ஆஃப் பண்ணி காட்டுறா. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் என்னங்க, ஸோ அவங்களுக்குள்ளே வந்துட்டு மேக் அவுட். ஸோ வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு அப்படி கண் வந்து தண்ணி வடிச்சிக்கிட்டு அதை ஃபீல் பண்ணி அந்த மேக் அவுட் போயிட்டுருக்கு. அது லவ் மேக் அவுட்டாக இப்போ மாறிடுச்சு. ஸோ ஓகேடா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு இதை ரொம்ப நாள் யோசித்த ஸ்டோரி. ஸோ வந்துட்டு நல்லா இருக்கான்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு நான் எப்படி கொடுத்துருக்குறேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி கொடுத்துருக்கேன்ட்டு. ஓகேடா, பாய்.